ஓம் சக்தி. அது மாதிரி இவர் வந்துங்க 2 காப்பு பணத்தை பாக்கெட்டில் போட்டுக்கிட்டார் கட்டில். அந்த 3 காப்புக்கு மட்டும் மஞ்சள் குங்குமம் சந்தானத்தை மட்டும் கட்டிக்கிட்டாரு. இப்போ ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு வந்து ஈரோடு போகிற பஸ்ஸுக்காக வந்து பஸ் ஸ்டாப் நிற்கிறாரு. அப்போ திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சுருண்டு விழுந்துடுறாரு. அங்கே இருக்கிறோம் தூக்கி கொண்டு வந்து அம்மா மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இங்கே ஈரோட்டுக்கு தகவல் வந்தது. இப்போ இந்த அம்மா இவருடைய மனைவி அலறி பிடிச்சி ஓடுனாங்க. அங்கே போனாங்க. நேராக போய் அம்மாவை பார்த்தாங்க. அம்மா என்னம்மா என் வீட்டுக்காருக்கு என்னாச்சுமா, வீட்டுக்காரர் காப்பாற்றுமா அப்படி இப்படியும் இவங்க வந்து அப்படியே கதறாங்க. இப்போ அம்மா சொன்னாங்க, அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவனுக்கு வந்திருக்கிறது பெரிய, நீ வந்து நான் சொல்கிற மாதிரி அவங்ககிட்ட போய் சொல்லு, எல்லா உண்மையும் உனக்கு தெரியும். அவனுக்கு வந்திருக்கிறத மிகப்பெரிய வியாதி, ஆமாம் சாதாரண வியாதி அல்ல அப்படின்னு சொல்லு. அந்த வியாதி தீரணும்னா வேப்பலை காப்பையுமே விபூதி காப்பையுமே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியில் போட்டு கரைச்சி அவனுக்கு குடிக்கிற கொடுத்தா போதும், அந்த வியாதி நல்லாகும்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அப்படி சொன்னீங்கன்னாவே அவனுக்கு உண்மை தெரியும் போ அப்படின்றாங்க. சரிங்க அம்மான்னு இதுவுமே அம்மா கும்பிட்டு போட்டு நேராக ஆஸ்பத்திரிக்கு வந்தது. ஒரு பார்த்து காப்புக்கெல்லாம் பணம் கட்டிட்டீங்களா, உங்களுக்கு வந்திருக்கிற மிகப்பெரிய வியாதியாமா அம்மா சொன்னாங்க. அது நல்லாகணும்னா விபூதி காப்பும் வேப்பலை காப்பையுமே 2யுமே ஒன்றா தண்ணியில் கரைச்சி ஒரு டம்ளருக்கு குடிக்க சொன்னாங்க. அப்போ தான் நல்லாகுமாம்மா, முதல்ல அந்த காப்பு எடுங்க, எங்கே வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்குது இந்த அம்மா. பார்த்தா அவர் ஐயோ இல்லையம்மா, நான் அந்த 2க்கும் கட்டல, இந்த மாதிரி பாட்டில் கணக்கு போட்டுக்கிட்டு அது 2யும் கட்டாமல் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே இந்த அம்மாவுக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுச்சு. அவ்வளோதான் உதறி போட்டு வந்துடுச்சு. அம்மா மறுபடியும் அம்மாட்ட, அம்மா உன்னை ஏமாத்தின அந்த ஆள் இனி எனக்கு புருஷனா லாய்க்கு இல்லாத ஆள், அதனால நான் வந்து உடனே டைவர்ஸ் பண்ணுறேன், நீங்கள் உத்தரவு கொடுங்கம்மா அப்படிங்குது. அம்மா சொல்கிறாங்க, சரி அப்படிலாம் செய்யாத, அதெல்லாம் தப்பு, அவனும் நல்லவன் தான், என் பக்தன் தான், இன்னும் கொஞ்சம் பாட்டில் பிரிய, அதனால அப்படி ஆயிட்டான். நீ என்ன பண்ணுற, அவனை கூட்டிகிட்டு போய், ஏன் அந்த மாதிரி செஞ்சேன் தெரியுமா, அவனை கூட்டிகிட்டு போய் ஒரு சோடா வாங்கி கொடு, அவனுக்கு எல்லாம் சரியா போகும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி இந்த அம்மா திரும்பி வந்தது, கோவம் வந்ததுன்னு திரும்பி வந்தது, ஒரு சோடா வாங்கி கொடுத்தது, 2 ஏப்பம் போட்டார், நல்லா போச்சு. இப்போ 2 பேரும் சேர்ந்து அம்மாட்ட வந்தாங்க. இப்போ வந்து அம்மாட்ட வந்து அந்த பணத்தை கட்டுறோம்னு சொல்லி வேறு பணத்தை வைக்கிறாரு. அம்மா சொல்கிறாங்க, பணத்துக்காகவே நான் இங்கே வந்திருக்கிறேன். இல்லை மகனே, விதிப்படி உனக்கு கண்டான், உன்னை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் வந்து இந்த மாதிரி 5 காப்பு கட்ட சொன்னேன். நீ அதை புரிஞ்சுக்காம என்னை ஏமாத்த பார்த்தேன். அது அப்படி இருந்துமே நான் வந்து உன்னை இழக்க விரும்பலை, அதுக்காக உன்னை காப்பாற்றவங்களுக்காகத்தான் இந்த மாதிரி நெஞ்சு வலி வந்த மாதிரி நாடகம் போட்டு உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு அம்மா விளக்கம் சொல்லாங்காட்டி மறுபடியும் 2 பேருமே கால் விழுந்து கதறாங்க. அப்போ அம்மா சொன்னாங்க, சரி நான் வந்து மறுபடியும் அந்த பணத்தை நான் வாங்கிக்க மாட்டேன், நீ வேணா மருத்துவமனைக்கு நிதியா அபராதத்தோட கட்டியிருப்போ அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அவங்களுமே கட்டிட்டு நிம்மதியாக ஊர் வந்து சேர்ந்தாங்க. இப்போ நல்லா இருக்கிறாங்க சக்தியில். எப்படி பார்த்தீங்களா, அம்மா சொன்னாங்க அப்படின்னா அதில் 1008 விஷயங்கள் இருக்குங்க. உயிரை காப்பாற்றும், நம்முடைய குறைகளை நீக்கும், எல்லா நன்மைகளையும் செய்யும், நம்முடைய நன்மைக்காகத்தான் சொல்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சக்திகளை. மனக்கணக்கெல்லாம் போடக்கூடாது. அடுத்து பாருங்க சக்திகளை, இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த நவராத்திரி விழாவில் இந்த அகண்டத்தை அம்மா இப்படிலாம் ஏற்றுறாங்க தெரியுமா சக்தியில். அமாவாசை அன்னைக்கு காலையில் அம்மா வந்து குளிச்சுட்டு ஈர உடையோடு வருவாங்க. இப்படி தண்ணி சொட்ட வந்த முன்னால சுயம்பு முன்னால் அகண்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு விளக்கு வச்சிருப்பாங்க. அது என்ன, மண் தடைச்சட்டிங்க, மண் மடக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் வந்து முக்கூட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருப்பாங்க. நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய், வேப்பெண்ணெய் அல்லது வேறு விதமாக 3 எண்ணெயும் கலந்துருக்கலாம். அந்த எண்ணெய் திரி போட்டு வச்சுருப்பாங்க, நல்ல பெரிய கனமான திரி. அந்த விளக்கு பற்ற வைக்காமல் இருக்கு. ஈர உடையுடன் வந்த நம் குரு பகவான் அவர்கள் அந்த விளக்கின் முன்னால் மண்டியிட்டு அமர்ந்து கொள்வார்கள். அமர்ந்து கொண்டு தன்னுடைய 2 கைகளையும் பின்னால் கட்டி கொள்வார்கள். கட்டிக்கொண்டு அந்த திரியின் நுனியை தன்னுடைய நாவால் தொடுவார்கள். அவ்வளவுதான், அது பத்திக்கு. இன்னும் சில வருடங்களில் தன் நாக்கை மடித்து ஊதுவார்கள் அந்த திரியினுடைய முனையில்.
ஊதினால் அது பற்றிக்கொள்ளும். இன்னும் சில வருடங்களில் நாகபாம்பு கொத்துவது போல் அந்த திரியை கொத்துவார்கள், அது பற்றிக்கொள்ளும். இன்னும் சில வருடங்களில் தன்னுடைய வாயால் அந்த திரியை கவ்வி எடுத்து அருகில் இருக்கும் எரிந்து கொண்டிருக்கும் காமாட்சி விளக்கிலிருந்து அந்த திரியை பருத்தி வைப்பார்கள். இப்படி எல்லாம் அம்மா வருஷா வருஷம் நவகிரகங்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அம்மா பலவிதமா அம்மா அவர்கள் அந்த திருவிளக்கை ஏற்றுவார்கள். அதற்கு பின்னால் அந்த விளக்கானது ஆலயத்தை சுற்றி இருக்கின்ற 9 சக்கரங்கள் வழியாக வரும். சிறு பெண் குழந்தைகள் எல்லாம் ஒரு சக்கரம், சிறு ஆண் குழந்தைகள் எல்லாம் ஒரு சக்கரம், கன்னி பெண்கள் எல்லாம் ஒரு சக்கரம், வாலிபர்கள் எல்லாம் ஒரு சக்கரம், சுமங்கலிகள் எல்லாம் ஒரு சக்கரம். இப்படி அம்மா 9 சக்கரங்களை அமைத்து அதன் வழியாக அந்த அகண்டம் வரும். அம்மாவும் கூட வருவாங்க. அப்புறம் அப்படியே அது வந்து காளி கோயிலுக்கு அதரோண காளிக்கு போய் வலம் வந்து மறுபடியும் உள்ளுக்குள்ள வந்து அதை கருவறையினுடைய அக்னி மூலையில நவதானியம் பரப்பி ஒரு மேடை அமைத்து அது மேல நவதானியம் பரப்பி அது மேல அந்த அகண்டத்தை ஸ்தாபனம் பண்ணுவாங்க. அதற்கு பின்னால் முறைப்படி திருஷ்டியெல்லாம் கழிக்கப்பட்டு அப்புறம் பக்தர்கள் எல்லாம் தரிசனத்துக்கு விடுவாங்க. இப்போ நம்ம போய் வெளியே கோயிலே முக்கூட்டு எண்ணெய் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு போய் நம்ம அதை ஊற்றி கும்பிட்டுட்டு வரலாம். சக்தியில் அந்த விளக்கை சுடர் இருக்குது இல்லைங்களா, அதை தொட்டு முகத்தில் பூசிக்கொள்ள வேண்டும், தேய்த்து கொள்ள வேண்டும். அந்த ஜுவாலையிலிருந்து வரும் நெடியை மூக்கால் நுகர வேண்டும். இப்படி எல்லாம் செய்யணும். அடுத்து பாருங்க, அந்த நம்ம ஊற்றின எண்ணெய்வே பிரசாதமா நம்மளுக்கு மோந்து வெளியே விற்பனைக்கு கொடுப்பாங்க. அது 5 ரூபாயிலிருந்து எவ்வளவு வேணாலும் நம்ம சௌகரியம் போல வாங்கிக்கலாம். அந்த எண்ணெய் கண்டிப்பா வாங்கி கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அந்த நவராத்திரி டைம்ல 3 நாள் தினம் சாயந்தரம் விளக்கு போடணும். அல்லது 5 நாள் அல்லது 9 நாள் அல்லது அந்த வருஷத்துக்கு அம்மா எப்படி சொல்றாங்களோ அப்படி செய்யணும். ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன், ஒரு சக்தி, அவங்க பேரு பாரதி, கோயம்புத்தூர் இருக்கிறாங்க. அவங்களுடைய கனவுல அம்மா போய் இறந்து போனா அவங்களுடைய மாமியார பாட்டியும் அவங்க அந்த இடத்த விட்டு நகரல, ஆவியா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. பேய் ரூபத்துல கோரப்பல்லோட படாத கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அம்மா அவர்கள் சொல்கிறார்கள், நீ வந்து 3 நாளைக்கு தொடர்ந்து அந்த அகண்டம் எண்ணெயில விளக்கு போடு என் படத்து முன்னால அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி அந்த அம்மாவும் செய்யறாங்க. அப்படி செய்யும் பொழுது அந்த 72 மணி நேரம் முடியும் இரவு அந்த பேய் உருவத்தில் இருக்கிற மாமியார் வந்து கோரை பற்களோடு இவர்கிட்ட பேசுது. நீ வந்து அந்த விளக்க இருக்கிறதுனால என்னால் இங்கே இருக்க முடியல, உடம்பெல்லாம் எரியுது, அதனால நான் இந்த இடத்துட்டு வெளியே போறேன் அப்படி சொல்லி அது அந்த ஊட்ட காலி வந்துட்டு அக்டால் போயிடுச்சுங்க. அது பின்னால அந்த குடும்பம் ஓரளவுக்கு படிப்படியாக நல்லா இருக்குதுங்க. இந்த மாதிரி இந்த அகண்டம் என்ன எத்தனையோ நன்மைகளை செய்யும். அது மட்டும் இல்லைங்க சக்திகளை. இப்போ நம்ம குழந்தைகளாம் நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அது போட்டு மிரட்ட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. அந்த அகண்ட எண்ணெயை தினமும் அதனுடைய பிடரியில், கழுத்தினுடைய பின்பக்கம் பிடரியில ஒரு சொட்டு அந்த மூலமந்திரம் சொல்லி, அம்மாவுடைய மூலமந்திரம் சொல்லி நம்ம அதை பூசி விட்டோம்னா போதும். தினமும் இதே மாதிரி செஞ்சோம்னாவே அந்த குழந்தைகள், மக்கா இருக்கிற குழந்தைகள் கூட நல்லா அறிவுபூர்வமா ஞாபக சக்தி உடையதா மாறி முதல் மார்க் வாங்கும். அதனால இந்த அகண்டானே மதுவாக எத்தனை வியாதிகளுக்கு வேணாலும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். வாதத்தை போக்கும் எத்தனையோ நன்மைகளை செய்யும். அப்படிப்பட்ட இந்த நவராத்திரி விழாவில் நாம் எல்லோரும் கலந்து கொண்டு அம்மாவின் அருளை பெற்று சொந்த வீட்டில் கடன் இல்லாமல், நோய் இல்லாமல், நம் பேரன் பேத்திகளோடு தங்கத்தட்டில் அறுசுவை உணவை உண்டு ஒற்றுமையாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என நம் அம்மாவின் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். ஓம் சக்தி.